வணக்கம் நேர்களே, ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சி. இன்றைய பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சியில் எங்களுடன் வேத ஆராய்ச்சியாளர் போதகர் MS வசந்தகுமார் இணைந்திருக்கின்றார். இன்றைய நேர்களில் நாங்கள் தொடர்ந்தும் சில கேள்விகளை நாங்கள் இதுவரைக்கும் ஒளிபரப்பு செய்த நிகழ்ச்சிகளிலிருந்து கேள்விகளை எங்களுக்காகவே தோன்றின சில கேள்விகளும் நாங்கள் அங்கங்கே செல்லும் பொழுது பார்க்கின்ற நேர்களாக இருக்கின்ற நீங்கள் எங்களிடம் கேட்ட கேள்விகளை இணைத்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கள் என்றால் நாங்கள் தமிழ் புத்தாண்டை பற்றி ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தோம். தமிழர்களாகி இருக்கின்ற எங்களுக்கென்று ஒரு புத்தாண்டு இருக்கின்றது. இந்த புத்தாண்டு பொதுவாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவது இல்லை. அது ஏன் கொண்டாடுவது இல்லை என்ற கேள்வியை நாங்கள் தொகுத்து வழங்கியிருந்தோம். அந்த கேள்விக்கு போதகரும் பதில் கொடுத்திருந்தார். அந்த கேள்வியிலிருந்து நாங்கள் பல்வேறு இடங்களில் மக்களிடம் பேசும் பொழுது நேர்களாக இருக்கின்ற உங்கள் ஒரு சிலர் எங்களுக்கு அது எப்படி நீங்கள் தமிழ் புத்தாண்டை கொண்டாட முடியும், அதில் இருக்கின்ற சில விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். போதகர் MS வசந்தகுமார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் அதை பற்றி பேசிக்கொள்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம் பாஸ்டர். நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம், சித்திரை புத்தாண்டை எப்படி கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவார்கள், ஏனென்றால் கிரகங்களுடைய இருக்கின்ற இடங்களை வைத்து நிர்ணயிக்கப்படுகின்ற ஒரு விஷயத்தை கிறிஸ்தவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கேள்வி நேரிடமிருந்து வந்திருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்லலாம்? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நான் நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்களில் அநேகர் இதை குறித்து கேட்டிருக்கிறார்கள். என்னிடம் கூட தனிப்பட்ட ரீதியாக ஒரு சிலர் கேட்டார்கள். இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்து நிர்ணயிக்கப்பட்ட தமிழ் புது வருடத்தை எப்படி கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாம் என்று. இப்போ நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் வழமையாக இன்னும் ஒரு கேலண்டரை நாம் பின்பற்றி வருகிறோம். தமிழ் கேலண்டரை நாம் பின்பற்றுவதில்லை. இந்த கேலண்டர் ஆரம்ப காலத்தில், இப்போ கிறிஸ்தவம் உருவாகிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு கேலண்டர் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் ஆண்டு ஜூலியஸ் சீசரினால் உருவாக்கப்பட்ட ஜூலியன் கேலண்டரை உபயோகிக்க தொடங்கினார்கள். எனவே அதுவரை காலமும் உபயோகத்தில் இருந்த கேலண்டரை விட்டுவிட்டு இந்த ஜூலியன் கேலண்டர் கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த புதிய கேலண்டரை அவர்கள் உபயோகிக்க தொடங்கினார்கள். அதற்கு முற்பட்ட காலத்தை பார்த்தீர்கள் என்றால் வேறு விதமான கேலண்டர்கள் இருந்தது. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு கேலண்டரை வைத்திருந்தார்கள். அவர்கள் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போன காலத்தில் அசீரியர்களினுடைய கேலண்டர் உபயோகத்திற்கு வந்தது. பிறகு பாபிலோனிய கேலண்டர். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கேலண்டர்களை உருவாக்கினார்கள். ஆனால் 1582ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் போப்பாண்டவர் 13வது கிரகரி என்பவர் இந்த பூமி சூரியனை சுற்றி வருகிறதை துல்லியமாக கணிப்பிட்டு ஒரு புதிய கேலண்டரை உருவாக்கினார். அதற்கு கிரகரியன் கேலண்டர் என்று சொல்வார்கள். அந்த கேலண்டரை தான் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து நாம் பின்பற்றி வருகிறோம். இன்று நாங்கள் ஜனவரி 1ஆம் தேதி என்று எங்களுடைய நாட்காட்டி ஆரம்பிக்கின்றது. அது கிரெகோரியன் கேலண்டரில் இருந்து வந்தது. அவர் எப்படி அந்த கேலண்டரை உருவாக்கினார் என்று சொன்னால், அவர் இந்த விண்வெளியை குறித்து அதிகமாக சிந்தித்தவர். அந்த ஆஸ்ட்ரானமி அந்த காலத்திலும், அதாவது இந்த பூமி அதை சுற்றி இருக்கின்ற கிரகங்கள், சூரியன், இவை எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து அவர் ஏன் ஒரு புதிய கேலண்டரை உருவாக்கினார் என்று சொன்னால், ஏற்கனவே இருந்த கேலண்டர், அதாவது ஜூலியன் கேலண்டரில் சில தவறுகள் இருக்கின்றது என்பதை அவர் கண்டுபிடித்து, அவர் ஆரம்ப காலத்திலிருந்து அந்த காலத்தில் இருந்த ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடித்து புதிய கேலண்டரை உருவாக்கினார்கள். இந்த கேலண்டரில் 13 நாட்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது ஏற்கனவே இருந்த ஜூலியன் கேலண்டருக்கும் இந்த கேலண்டருக்கும். இதன் நிமித்தமாக தான் கிரெகரியன் கேலண்டரை பின்பற்றுகிற நாங்கள் இயேசுவினுடைய பிறப்பை, கிறிஸ்மஸ் பண்டிகையை டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடுகிறோம். ஆனால் ரஷ்யா போன்ற நாடுகளில் மார்க்க ரீதியாக இன்னும் பழைய கேலண்டரை தான் உபயோகிக்கின்றனர். அதாவது ஆர்த்தடாக்ஸ், சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சபை, அவர்கள் கிறிஸ்மஸை ஜனவரி மாதம் 7ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். அந்த வித்தியாசத்திற்கு காரணம் வித்தியாசமான கேலண்டர்கள் உபயோகிக்கப்படுவதுதான். இப்போ எல்லா நாட்காட்டிகளும், தமிழ் கேலண்டர் உட்பட எல்லா நாட்காட்டிகளுமே இந்த அண்டவெளியில் இருக்கின்ற கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த கோள் மண்டலங்களை அடிப்படையாக வைத்துத்தான்
கணிப்பீடு செய்யப்படுகின்றது. அதாவது தமிழ் நாட்காட்டி தான் நாங்கள் சித்திரை வைகாசி என்று எங்களுக்கு இருக்கின்ற தமிழ் மாதங்களை வந்து சந்திரனை மையப்படுத்தி அதை அமைக்கின்றார்கள். அதே சமயத்தில் இப்பொழுது நாங்கள் ஜனவரி பிப்ரவரி என்று அழைக்கின்ற எங்களுடைய கிரெகோரியன் கேலண்டர் வந்து சோலார் சிஸ்டம், சூரியனை மையப்படுத்தி அமைக்கப்பட்ட ஒரு நாட்காட்டி. எப்படி இருந்தாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அஸ்ட்ராலஜி இல்லை, அதாவது விண்வெளியில் இருக்கின்ற கிரகங்களினுடைய, இது வந்து ஜோதிடம் அல்ல, ஜோதிடம் அஸ்ட்ராலஜி இல்ல. கிரகங்கள் என்று சொல்லும்போது கோள் மண்டலங்கள், அதாவது பூமி, அதை போல இருக்கின்ற செவ்வாய், புதன் போன்ற நிறைய கோள், வியாழன், இந்த விதமாக இருக்கின்ற கிரகங்களை வைத்துத்தான் கணிப்பீடு செய்கிறார்கள். இப்பொழுது ஆதியாகமம் 1 அதிகாரம் 14 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த வானத்து சுடர்கள், இந்த விதமான வானத்தில் இருக்கிற கிரகங்கள் எல்லாவற்றையும், நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், மற்ற கிரகங்கள் எல்லாவற்றையும் தேவன் எதற்காக படைத்தார் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்கான அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேதாகமத்தில் இருக்கிறது, ஆதியாகமம் 1 அதிகாரம் 14 வசனத்தில். எனவே பருவ காலங்கள், மற்றது நாட்கள், வருஷங்கள், இந்த கணிப்பீடு எல்லாம் இந்த கிரகங்களை வைத்து தான் கணிப்பீடு செய்யப்படுகின்றன. அதற்காக தான் தேவன் அவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருக்கின்றார். இப்பொழுது பூமி தன்னைத்தானே சுற்றி வருகிறது, 24 மணித்தியாலங்கள், அதனால் இரவு பகல் ஏற்படுது. இப்போ இந்த பூமி சூரியனை சுற்றி வருகிறது 365 நாட்கள். அப்போ ஒரு வருஷம் அதில் கணிப்பீடு செய்யப்படுகின்றது. இந்த விதமாகத்தான் இந்த கணிப்பீடுகள் செய்யப்பட்டு கொண்டு வந்து இது புது வருஷம் என்று முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் 1560 16வது நூற்றாண்டிலிருந்து ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் தமிழர்கள் வந்து சந்திரனை மையப்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த நாட்காட்டி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக அமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அது வந்து கணிதம் தான், அதில் வேற எந்த ஒரு சூழ்ச்சியும் இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்தவ மக்கள் ஏன் தயாராக இல்லை? அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நம்பிக்கை, இப்பொழுது நாம் இந்த கிரெகரியன் கேலண்டர் கிறிஸ்தவ கேலண்டர் என்கின்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. ஏன்னா போப்பாண்டவரினால் உருவாக்கப்பட்டதன் நிமித்தமாக அது கிறிஸ்தவ கேலண்டர் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அதை பின்பற்றி வருகிறோம். ஆனால் தமிழ் கேலண்டர் இந்து மதத்தை சேர்ந்தவர்களினால், இல்லை என்றால் கிறிஸ்தவர் அல்லாதவர்களினால் அது தயாரிக்கப்பட்டதன் நிமித்தமாக கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். சரி, அவர் ஜூலியஸ் சீசர் வந்து கிறிஸ்தவரா? ஜூலியஸ் சீசர் கிறிஸ்தவர் அல்ல. ஏன் அவர் கிறிஸ்தவர் இல்லை? அவர் ரோம சக்கரவர்த்தி. ஆனால் அவருடைய ஆரம்ப புள்ளியை வைத்துதான் கிரெகோரியன் கேலண்டரும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் தவறு என்பதை இவர் கண்டுபிடித்து, ஆனால் அதற்கு முன்பு வேறு கேலண்டர்கள் இருந்தது. இப்பொழுது யூத மக்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்தில் வாழ்ந்த போது எகிப்திய கேலண்டரை தான் பின்பற்றினார்கள். அப்ப எகிப்திய கேலண்டரின்படி எது புது வருஷமோ அதுதான் அவர்களுடைய புது வருஷமாகவும் இருந்தது இல்ல அந்த காலத்தில். இப்போ அதற்கு பிறகு அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கேலண்டரை உருவாக்கினார்கள். அது அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாள் அவர்களுடைய புதிய மார்க்க நாட்காட்டியின் வருஷத்தின் முதல் நாளாக இருந்தது. ஆனால் உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் யூத கேலண்டரில் 4 புது வருஷங்கள் இருக்கிறது. அது வித்தியாசமான மார்க்க ரீதியான காரியங்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இதே யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதற்கு பிறகு அவர்கள் பாபிலோனிய கேலண்டரை தான் அங்கு பின்பற்ற வேண்டிய நிர்பந்தமான ஒரு நிலை. எனவே மார்க்க கேலண்டர், அதாவது ரிலீஜியஸ் கேலண்டர் தனியாக இருக்கிறது, மற்றது சிவில் கேலண்டர் தனியாக இருக்கிறது. இப்போ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட கேலண்டரை அடிப்படையாக வைத்து தமிழ் புத்தாண்டு வருகிறது. ஆனால் அவர்கள் வாழ்கின்ற நாட்டை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான நாட்காட்டியை உபயோகிக்கிறது நிமித்தமாக வித்தியாசமான நாட்காட்டியை உபயோகிக்கிறோம். எனவே இந்த நாட்காட்டியை உபயோகிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. எந்த நாட்காட்டியும் உபயோகிக்கலாம். வேதாகமத்திலேயே கோள்களுக்கு கிரகங்களுக்கு வந்து இதுதான் காரணம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அந்த சர்ச்சை இப்பொழுது உங்களுடைய மனதிலிருந்தும் என்னுடைய மனதிலிருந்தும் நிச்சயமாக நீங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் ஒரு விஷயம், அதாவது கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த கிரகங்கள் எல்லாமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள், அவைகள் தெய்வங்கள் அல்ல. இப்போ இந்த வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில மதத்தை சேர்ந்தவர்கள் அவற்றையும் தெய்வமாக வழிபடுகிறார்கள், சூரியனை, சந்திரனை, கிரகங்களை எல்லாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் அவற்றை தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளாக பார்க்கின்றார்கள்.
தமிழர்களாக இருக்கின்ற நாங்கள் முதலாவதாக எங்களுடைய வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தோமே என்றால் இயற்கையை வணங்குகின்றவர்களாகத்தான் நாங்கள் தோன்றினோம். இப்பொழுது கிறிஸ்துவம் எங்களுக்கு அறிமுகமானதற்கு பிறகு மிகவும் மாற்றம் அடைந்து வெவ்வேறு சிந்தனைகளுக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் மாறி இருக்கின்றோம். அதற்கு நடுவில் நிறைய மதங்கள், நிறைய மாற்றங்களும் சேர்ந்திருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொள்வோம் நேர்களே. ஒரு சிறிய விளம்பர விழை. வணக்கம் நேர்களே, நீங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சி. இன்றைய பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சியில் நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை இதுவரைக்கும் நாங்கள் தொகுத்த நிகழ்ச்சிகளிலிருந்து நேர்கள் எங்களிடம் கேட்ட கேள்விகள் மற்றும் எங்களுக்கு மனதில் தோன்றின சில விஷயங்களையும் நாங்கள் இங்கு கேள்வி பதிலாக உங்களுக்கு இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடன் இந்த நிகழ்ச்சியில் போதகர், வேத ஆராய்ச்சியாளர் MS வசந்தகுமார் வருகை தந்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பாஸ்டர், நாங்கள் புது வருஷம் தமிழ் நாட்காட்டியை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். தமிழர்கள் என்று வரும்பொழுது நிறைய இடங்கள்ல தமிழர்களுடைய சமுதாயத்தில் எங்களுடைய சமுதாயங்கள் எல்லாம் நாங்கள் இந்த பூர்ண ஜென்மத்தை பற்றி கேள்விப்படுகிறோம். ஒரு நிகழ்ச்சியை இதை பற்றி கூட நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் இந்த ஒரு விஷயம் இப்போ நிறைய பத்திரிகையில், செய்திகளில், தொலைக்காட்சியிலலாம் வந்திருக்கிறது. அதாவது ஒரு சின்ன குழந்தை அவர் பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி, இல்லாட்டி ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவர்களை, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில சம்பவங்களை, அவர்கள் பேசுகின்ற மொழிகளை, அந்த மாதிரியெல்லாம் அபூர்வமாக ஞாபகம் வைத்து சொல்கின்ற விஷயங்கள், இது பூர்வ ஜென்மத்தை, ஒரு மறுபிறவி அப்படி என்றெல்லாம் சொல்கின்றார்கள். வேதாகமத்தை பார்க்கும் பொழுது அப்படி எதுவுமே இல்லை. அப்படி என்றால் இதெல்லாம் என்ன? இது வேதாகமத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கலாம்? இப்போ வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சியில் சொன்ன விதமாக மனிதனுக்கு ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த மரித்த மனிதர்களினுடைய ஆத்துமாக்கள், ஆவிகள் எங்கு போக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு போவதாகவும் வேதாகமத்தில் நான் பார்க்கிறோம். எனவே வேத உபதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை மாத்திரம்தான் இருக்கிறது. அவன் மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து பிறப்பான் என்கின்ற விதமான சிந்தனை வேதாகமத்தில் இல்லை. ஆனால் அப்ப எப்படி நடக்குது? நீங்க சொல்றது சரி, கேட்டுக்கிற, அப்படி இல்லைன்றது வேதாகமத்தில் போட்டிருக்கிற, அப்படிலாம் குழந்தைங்க பிறக்கிறாங்க. அந்த விதமான காரியங்களுக்கு அந்தந்த மதங்களில் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் கொடுக்கின்றார்கள். இப்ப சில பழைய கால நினைவுகள் அதுதான் என்று அவர்கள் கூறுகின்ற விதமான காரியங்கள். ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விதமான காரியங்களை நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் இப்ப சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு குழந்தை பிறந்ததற்கு பிறகு, இல்லைனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வளர்ந்து வருகின்ற காலங்களில் பல தலைமுறைகளுக்கு முற்பட்ட காரியத்தை சில நேரங்களில் ஆராய்ச்சிகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தேவன் அந்த மனிதனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினால் தேவனால் அந்த காரியத்தை அந்த சொல்லலாம், அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தலாம். அது பைபிள்ல இருக்கிறதா? அந்த விதமான உதாரணங்கள் எதுவும் வேதாகமத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவரால் முடியாத காரியம், ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த விதமாக நடைபெற்ற காரியங்களை எல்லாம் உண்மையிலேயே ஆண்டவரால் தான் செய்யப்பட்டதா என்றதும் எங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்ப வேற யாரு செய்ய முடியும்? அதுக்கு ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விதமான சிந்தனையே இல்லை. இதனால் வேதாகமத்தை அடிப்படையாக வைத்து இந்த காரியத்திற்கு ஒரு பதிலை சொல்ல முடியாது. நீங்கள் வேதாகமத்தை மட்டுமில்லாமல் அதை சார்ந்த நூல்களையும் ஆராய்ச்சிகளையும் நிறைய செய்திருக்கிறீர்கள், படித்திருப்பீர்கள். இந்த மாதிரி நடக்கின்ற சம்பவங்கள் வேதாகமத்தில் இல்லை என்ற காரணத்தினால் இப்பொழுது வேதாகமத்தில் டைனோசோர்ஸை பற்றி எதுவுமே இல்லை. அதுக்காக டைனோசோர்ஸ் வந்து வாழ்ந்ததாக இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. அங்கங்கே ஃபாசில்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ வேதாகமத்தில் இல்லைன்றது காரணத்துக்காக அது இல்லைன்னு ஆயிட முடியாது இல்லையா? இப்போ டைனோசர்ஸை குறித்தும் உண்மையாகவே அவைகள் இருந்தனவா இல்லை என்றால் அது ஒரு ஊகமா என்பதை குறித்தும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்பொழுது வேத சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பு, அதாவது நோவாவினுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பு உலகத்தினுடைய காலநிலை வித்தியாசமானதாக இருந்தது. அது ஏனென்று சொன்னால், பூமியை சுற்றி இப்பொழுது வளிமண்டலம் இருக்கின்ற விதமாக ஒரு தண்ணீர் மண்டலம் இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். தேவன் உலகத்தை படைத்த போது என்ன விதமாக படைத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். வேண்டுமென்றால் விரிவாக இன்னொரு நிகழ்ச்சியில் அதை குறித்து நாம் பார்க்கலாம். எனவே தண்ணீர் மண்டலம் இருந்தது. இந்த முழு தண்ணீர் மண்டலமும் பூமிக்கு
ஒரு வித்தியாசமான ஒரு காலநிலையை, ஒரு குளிர்ச்சியான ஒரு காலநிலையை ஏற்படுத்தியது நிமித்தமாக அந்த காலத்தில் மழை பெய்யவில்லை வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும். எனவே மழை இல்லாத காலத்திலும் தாவரங்கள் வளரக்கூடிய விதமாக அந்த தண்ணீர் மண்டலம் பூமியை ஒரு ஈரத்தன்மையோடு வைத்திருந்தது. ஆனால் ஜலப்பிரளய காலத்தில் அந்த முழு தண்ணீரும் கீழே வந்ததன் நிமித்தமாக தான் முழு உலகமும் தண்ணீருக்குள் போனது. அதற்கு பிறகு பல பூமியினுடைய தோற்றத்திலும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆதியாகமத்தில் வேதாகமத்தில் நாம் அதை வாசிக்கலாம். எனவே அந்த தண்ணீர் மண்டலம் இல்லாமல் போனதற்கு பிறகு சூரியனினுடைய உஷ்ணம் பூமிக்கு கிடைக்கின்ற விதம் வித்தியாசமாக போய்விட்டது. இதனால் சில தாவரங்கள் இல்லையென்றால் சில உயிரினங்கள் வாழக்கூடியதாக இருந்தது, சில வாழ முடியாத நிலை ஏற்பட்டது. இப்போ சில பிரதேசங்கள் அதிக குளிரான பனி படர்ந்த நிலைகளாக மாறிவிட்டது. ஏன்னா அந்த தண்ணீர் அவ்வளவும் கீழே வந்து விட்டது. எனவே துருவ பகுதிகளுக்கு போன தண்ணீர் அந்த பூகோள பனிக்கட்டிகளாக மாறிவிட்டது. இப்பொழுதும் உலகத்தில் இருக்கின்ற பூமியில் இருக்கிற பனிக்கட்டிகள் எல்லாம் உருகியது என்று சொன்னால் இந்த உலகம் தண்ணீருக்குள் போய்விடும், மூழ்கிவிடும். எனவே இந்த ஜலப்பிரளயம் ஏற்பட்டது என்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக சில ஆராய்ச்சியாளர்கள் காண்பிப்பார்கள். எனவே ஜலப்பிரளயத்துக்கு முன்பு இருந்திருக்கலாம், இப்பொழுது அந்த அந்த டைனோசர் போன்ற உயிரினங்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் ஃபாசில்ஸ் இருக்கிறது, அதாவது இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன. இதே போலதான் இப்பொழுது குழந்தைகள் பிறக்கின்றார்கள், மனிதர்கள் நினைவு கூட்டுகின்றார்கள். அதையெல்லாம் பத்திரிகையும் தொலைக்காட்சியும் இணையதளத்திலும் நாங்கள் வாசிக்கின்றோம். அதனால இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா அது இல்லை. இப்போ டைனோசர்ஸை பற்றி எங்கேயுமே இல்லை. ஆனால் இப்போ நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் போய் பார்த்தோன்னா அவ்வளோ பெருசா அதனுடைய ஸ்கெலிட்டன் எல்லாம் மாட்டி வைத்திருக்கிறார்கள், எலும்பு கூடெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அந்த விதமான உயிரினம் இன்றைக்கு இல்லை. இப்போதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எத்தனையோ உயிரினங்கள் ஒரு சில மிருகக்காட்சி சாலையில் அவர்கள் வைத்திருக்கிற நிமித்தமாக அந்த உயிரினம் இருக்கிறது. நம்முடைய காலகட்டத்திலும் கூட சில உயிரினங்கள் அப்படியே இல்லாமல் போவதை நாம் பார்க்கிறோம். எனவே டைனோசர் போன்ற மிருகங்களும் வேறு சில உயிரினங்களும் அந்த விதமாக ஒரு காலத்தில் இருந்து இப்போது இல்லாமல் போயிருக்கலாம். மைய கேள்வி என்னென்றால், பைபிள்ல இல்லை என்றால் அது இல்லை என்று ஆகிவிடுமா? இப்போ வேதாகமம் சில காரியங்களை குறித்து சொல்கின்ற விஷயங்கள் பொதுவாக எல்லா மனிதர்களினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இருக்காது. இப்போ வேதாகமம் இப்போ சில காரியங்கள் தேவனால் செய்யப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சில காரியங்கள் பிசாசினால் செய்யப்படுகின்றவைகளாகவும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை தேவனால் செய்யப்படுகிறவைகளாகவும் தேவனால் செய்யப்படாதவைகளை பிசாசினால் செய்யப்படுகிறவைகளாகவும் வியாக்கியானம் பண்ணி வருகின்றார்கள். வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் சில காரியங்கள் நேரடியாக பிசாசினால் செய்யப்படுகிறவை என்று சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த விதமாக நேரடியாக ஒரு காரியம் சொல்லப்படாத போது நாம் நம்முடைய அறிவை வைத்து ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. ஆனால் இப்போ வேதாகம உபதேசத்தின்படி மனிதன் ஒரு தரம் பிறக்கின்றான், அவனுக்கு மரணம், அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு. இதுதான் வேதாகமத்தினுடைய நடைமுறையாக இருக்கிறது. வேதாகமத்தில் கூட அதாவது வேதாகமத்தில் இல்லாத விஷயங்களை வச்சு நீங்கள் அவ்வளவாக கரிசனை எடுக்க தேவையில்லை. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், தேவையான விஷயம் வேதாகமத்தில் இருக்குது. தேவையில்லாத விஷயம், அதாவது மனிதர்களாக இருக்கின்ற எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அதில் இல்லை. அதனால் அதை பற்றி நீங்கள் அதிகமாக உங்களை ஈடுபடுத்த வேண்டாம் அப்படின்று எழுதப்பட்டதாக கேள்விப்பட்டேன். உண்மையா? இல்லை, அந்த விதமாக இல்லை. இப்போ ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு கிறிஸ்தவன், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அவசியமான அனைத்து போதனைகளும் ஆலோசனைகளும் வேதாகமத்தில் இருக்கிறது. எனவே அந்த போதனைகளின்படி அவன் வாழும்போது அவனுடைய இதயத்தில் எழும்புகின்ற எல்லா விதமான கேள்விகளுக்கும் வேதாகமம் பதில் கொடுக்கின்றது. ஆனால் சில கேள்விகளை பொறுத்த வரைக்கும், இப்போ உதாரணத்திற்கு இப்போ நாங்கள் பிசாசு என்று சொல்கிறோமே, இந்த பிசாசு எப்படி வந்தது, எப்படி உருவானது என்பதற்கு வேதத்தில் பதில் இல்லை, அதற்கான விளக்கமே இல்லை. ஒரு மனித சரித்திரம் எழுதப்படுகிறது, மனித சரித்திரத்தில் இடையில் பிசாசு வருகிறான். ஆனால் அந்த பிசாசினுடைய பூர்வீகத்தை குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிப்பதில்லை. வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அப்ப சில காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே அந்த வெளிப்படுத்தப்படாத காரியங்களை நம்முடைய அறிவினாலும் ஊகங்களினாலும் இதான் அது என்று சொல்வது சரியானது என்று என்னுடைய அறிவுக்கு தென்படவில்லை. சரி, நான் நினைக்கின்றேன் அந்த கேள்வி, அந்த பதிலோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று.
எங்களுக்கு தேவையா தேவையில்லையா மறைமுகமாக இருக்கிறது வேதாகமத்தில் என்று எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் இதில் உள் அர்த்தங்கள் உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானதா என்றது நானும் நீங்களும் நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் தான். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.